ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட ஸ்மாஷ் டைம் டெக் சேனல். நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சங்கர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸார் என்கிரிப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸார் ஆப்ரேஷன் வந்து எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். சாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் எக்ஸார் டேபிள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைனரி இன்புட்ஸ் தான் இது தரணும். ரெண்டு இன்புட்டுமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா 0, ரெண்டு இன்புட்டுமே ஒன்றா இருந்துச்சுன்னா 0. ஒன்று ஜீரோவாக இருந்து இன்னொன்று ஒன்றா இருந்ததுன்னா இதுக்கான அவுட்புட் வந்து 1. ஓகே, இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆஸ்கி டேபிளை பார்க்கலாம். இது வந்து பேஸ்64க்கு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது. இதுதான் ஆஸ்கி டேபிள். இந்த ஆஸ்கி டேபிளில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்ன. ஏ வந்து 65லேருந்து ஆரம்பிக்குது, இசட் வருஷம் இசட் வந்து 90ல் முடியுது. அதே மாதிரி ஸ்மால் லெட்டர் வந்து 97லேருந்து ஆரம்பிக்குது, ஸ்மால் லெட்டர் இசட் வந்து 122 வச்சு முடியுது. ஓகே, இதை வந்து நான் ஒரு ஒன் சைடாக வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த எக்ஸார் டேபிள் ஓப்பன் பண்ணி இது இப்படியே இருக்கணும். இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு பைத்தான் ஃபைலை நான் நானோங்கிற மூலியம் டெக்ஸ்ட் எடிட்டர் மூலிமா ஒரு பைத்தான் கோடிங் எழுதுகிறேன். நானோ எக்ஸார் டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிள்குள்ளார ரா இன்புட் டபுள் கோட்ஸ்குள்ளார என்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு தரேன். கீ, அதாவது ஒரு கீ வேல்யூ கொடுத்து அதை தான் நம்ம என்கிரிப்ட் பண்ண போகிறோம். கீ வேல்யூவில் வந்து நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த கீ வேல்யூவை ரா இன்புட்டில் தான் வந்து நம்ம வந்து வாங்கணும். இன்புட் டபுள் கோட்குள்ளே என்டர் கீ அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஒரு கோலன் வச்சுக்கலாம் அந்த இடத்துல, இல்லைன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். n ஈக்குவல் டு லென்த் ஆஃப் டெக்ஸ்ட்டோட லென்த்தை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா வந்து எத்தனை டெக்ஸ்ட் வந்து நம்ம என்ட்ரு பண்ணுறோம். இப்போ வந்து நான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் லெட்டரில் வந்து ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த இதுக்கு கீக்கு வந்து QRS அப்படின்ட்டு லைனாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி, சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இந்த பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது குழப்பமாக இருக்கும். அதனால் வந்து QRSன்னு சிம்பிளாக வந்து நான் கொடுத்துக்கிறேன். அவுட்புட்டில் ரன் பண்ணுவேன், உங்களுக்கு தானாக புரியும். ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் n. இப்போ என்னன்னு கொடுத்தோம்னா வந்து நம்ம டெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹலோ அப்படின்ட்டு 5 எழுத்து வேர்டு தான் தரும். n-1, அதாவது 0 to 4 வருஷம் அதை எடுத்துக்கும். கடைசியில் செமிக்கோலன் வைக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் t ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஆஃப் I. ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும். ஐயோட வேல்யூ 0 இருந்தால் அப்போது வந்து டெக்ஸ்ட் ஆஃப் 0 வந்து என்ன, கேபிட்டல் லெட்டர் H. ஓகே, ஈக்குவல் டு key of I modulus length of key. கீயோட லென்த் வந்து நான் QRSங்கிற 3 வேர்டு தான் வந்து கீயோட லென்த்தாக தரப்போகிறேன். அப்போ வந்து ஐயோட வேல்யூ 0 மாடுலஸ் 3 ஈக்குவல் டு 0 தான் வரும். அதே மாதிரி ஐயோட வேல்யூ 2ஆக இருக்கும்போதும் ஐயோட வந்து ஃபஸ்ட்டு வந்து 0வாக இருக்கும், அடுத்து 1ஆக இருக்கும். 1 மாடுலஸ் 3ங்கும் போதும் 1ஆக தான் இருக்கும்.
கீயோட வேல்யூ வந்து 1. 2 மாடுலஸ் 3ங்கும் போது கீயோட வேல்யூ அதே தான், அதாவது மாடுலஸ்க்கு முன்னாடி இருக்க வேல்யூ தான் வந்து அது இருக்கும். அதாவது கீயோட வேல்யூ 2 இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சப்போஸ் வந்து கீயோட வேல்யூ வந்து இங்கே மாற்றி தரணும். இப்போ வந்து நம்ம 3 வருஷம் தான் நம்ம கீயோட வேல்யூ யூஸ் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ வந்து நம்ம வந்து 4 நம்பர் யூஸ் பண்ணுறோம். இப்போ 4 மாடுலஸ் 3 அப்படிங்கிற வரும்போது 4 மாடுலஸ் 3. ஓகே, 4 மாடுலஸ் 3 அப்படின்னு கொடுத்தா 1 தான் வரும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து திருப்பி 0 1 2 3 அப்படிங்கிற ஆர்டர்லேயே தான் வந்துட்டு 0 1 2 0 1 2 0 1 2 அப்படிங்கிற ஆர்டர்லேயே வந்து மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டெக்ஸ்ட் ஆஃப் ஐ வந்து, அதாவது இந்த n அப்படிங்கிற நம்பர் முடிகிற வருஷம் 0 1 2 0 1 2 0 1 2 அப்படிங்கிற கீக்குள்ளாரே, அதாவது அந்த நம்பருக்குள்ளாரே மாற்றி மாற்றி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் அதை கொடுக்குறது. 3 மாடுலஸ் 3 அப்படின்னு சொல்லும்போது 0ன்னு வந்துடும். ஓகே, கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா, நார்மலாக எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிட்டு ஓஆர்டி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இது வந்து பைத்தானில் பில்டின் ஃபங்க்ஷன். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேவோட வேல்யூ தரோம். ஆனால் வந்து கேவோட வேல்யூ ஆர் ஆப்ரேஷன், எக்ஸார் ஆப்ரேஷனுக்கு இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓஆர்டி சிம்பிள் ஆஃப் டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் சிஹெச்ஆர் கேர் ஆஃப் எக்ஸ். ஓகே, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஹலோ அப்படின்னு தரோம். இது வந்து கியூஆர்எஸ்ன்னு தருவோம். லென்த் வந்து 5 இருக்கும். அப்போ இங்கே வந்து ரேஞ்சோட வேல்யூ வந்து 0 to 4. அப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்து 0. டெக்ஸ்ட் ஆஃப் ஐயோட வேல்யூ வந்து ஹெச்னு வரும். ஹெச்சை வந்து டீயில் ஸ்டோர் பண்ணிக்கும். அது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகே, இப்போ இந்த கீ ஆஃப் ஐ மாடுலஸ் லென்த் ஆஃப் கீ, ஐயோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். லென்த் ஆஃப் கீயோட வேல்யூ வந்து 3ஆக இருக்கும். 0 மாடுலஸ் 3ங்கிறது 0. அப்போ 0ங்கிறது இங்கே வந்துடும். சாரி, கீ ஆஃப் 0வோட வேல்யூ கியூங்கிறது இங்கே வந்துடும். இப்போ இன்ஷன் இருக்கும், இங்கே கியூன்னு இருக்கும். இது வந்து இந்த இடத்துல வந்து கியூ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே வந்து ஹையராக இருக்கக்கூடிய ஆஸ்கி வேல்யூ தான் ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி பண்ணணும். செகண்ட் வந்து லோயராக இருக்கக்கூடிய ஆஸ்கி வேல்யூவை பின்னாடி பண்ணணும். ரெண்டுத்துக்கு நடுவில் ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும். எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும். போட்டுட்டு எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணி வரக்கூடிய வேல்யூ, அதாவது இங்கே போட்டிருப்பேன் பாருங்கள் இந்த டெக்ஸ்ட் ஃபைலில். ஃபஸ்ட்டு கியூவோட வேல்யூ வந்து 113, அது ஒரு 113. 113க்கான பைனரி வேல்யூ வந்து 8 டிஜிட்டில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஹெச்சோட பைனரி வேல்யூ வந்து 70, இது ஆஸ்கி வேல்யூ 72. அதுக்கான பைனரி வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு 0ங்கிற வேல்யூவும் இந்த 0ங்கிற வேல்யூ வந்து நம்ம எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ணோம்னா வந்து 0ன்னு தான் வரும் கீழே அவுட்புட்டு. அதே மாதிரி மேலே இருக்க 1 பண்ணோம்னா 0ன்னு தான் வரும். 0 1 பண்ணாலும் அது 1 0 பண்ணாலும் 1 தான் வரும். அதனால் இங்கே வந்து மேலே 3மே வந்து 1ன்னு தான், இங்கே 1ன்னு தான் போட்டிருப்பேன், ட்ரிபிள் 1 போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ரெண்டுமே 0வாக தான் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இங்கேயும் 0 இங்கேயும் 0 தான் இருக்கும், இங்கேயும் 0 இங்கேயும் 0 தான் இருக்கும். அதனால் 00 போட்டிருக்கேன். மேலே 1 கீழே 0ன்னு இருக்கும். அதனால் 1ஐயும் 0வையும் எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ணால், அதாவது இங்கே பாருங்கள் 1ஐயும் 0வையும் எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ணால் 1ன்னு வரும். அந்த அவுட்புட்டு தான் வந்து இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஐயோட வேல்யூ 2 ஆகும். அதாவது கேரக்டரை வந்து இதை எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டா
57 அப்படிங்கிற இந்த ஆஸ்கி வேல்யூ வரும். அந்த ஆஸ்கி வேல்யூவுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ வந்து 9. அந்த 9ங்கிறது ஃபஸ்ட் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ 1 இருக்கும். ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போது டீயோட வேல்யூ வந்து டெக்ஸ்ட் ஆஃப் ஐயோட வேல்யூ டெக்ஸ்ட் ஆஃப் 1 அது வந்து கேபிட்டல் ஈயாக இருக்கும். அதே மாதிரி கீ ஆஃப் ஐயோட வேல்யூ வந்து நம்ம 1ன்னு கொடுத்துருப்போம். 1 மாடுலஸ் 3ங்கிறது 1 தான் வரும். அப்போ கீ ஆஃப் 1ஓட வேல்யூ q அடுத்து r வரும். அப்போ கேல வந்து rங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல இங்கே வந்து ஆர்ன்னு இருக்கும். ஆருக்கான ஆஸ்கி வேல்யூ வந்து 114. நெக்ஸ்ட்டு வந்து கேபிட்டல் ஈக்கு 69. இந்த ரெண்டு நம்பரையும் பைனரி வேல்யூவாக 8 டிஜிட்டில் கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் மேலே எங்கே அப்ளை பண்ணும். இது வந்து 0 0 0 தான். 1 1 1 0. இங்கே 1ஐயும் 0வையும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணால் வந்து 1, 1ஐயும் 0வையும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணால் 1, 0வையும் 0வையும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணால் 0, 0வையும் 1ஐயும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணாலும் 1 தான். 1ஐயும் 0வையும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணால் 0, 1, 0வையும் 1ஐயும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணால் 0. ஓகே, இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம நார்மலாக வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது 55 வரும். இந்த 55க்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி வேல்யூ 7. அதே மாதிரி தான் இந்த ரெண்டுத்துக்கும் போட்டிருப்பேன். கீழே இருக்க இன்னொரு வேல்யூக்கும் போட்டிருப்பேன். HELLO. ஓகே, ஹலோ அப்படிங்கிறதுக்கு இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பைத்தானில் exar.pyன்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன். என்டர் டெக்ஸ்ட்னு காமிக்கும். HELLO கீ கொடுத்தணும். QRS ஸ்மால் லெட்டரில் கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா 9 7 இந்த கொஷின் மார்க் சிம்பிள் அப்புறம் ஈக்குவல் டு 2 சிம்பிள் கிடைக்கும். இப்போ நம்ம ஹலோ அப்படிங்கிறது 5 கேரக்டர். இப்போ நான் என்கிரிப்ட் ஆகி வந்திருக்கிறது 5 கேரக்டர் தான். இது வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷனுக்கான என்கிரிப்ஷன் மெத்தட். எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி என்கிரிப்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள்.